கல்வராயன் மலை பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேர் என்று காட்சியளிக்கும் மலைத்தொடர்ச்சி. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கல்வராயன் மலையில் கோமகி அணை, பெரியார் அருவி, மேகம் அருவி, மான்கொம்பு அருவி, பன்னியப்பாடி அருவி, கவியம் அருவி போன்ற அருவிகளும், மான், காட்டெருமை, காட்டுப்பன்றி, கரடி, குரங்கு, செந்நாய் போன்ற வனவிலங்குகளும் இந்த கல்வராயன் மலையில் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த மலையில் 171 கிராமங்களும் 75,000 மக்களும் வசித்து வருகின்றன. இந்தியா தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் இந்த கல்வராயன் மலை கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு பகுதியாகும். கல்வராயன், சேர்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை, ஜவ்வாது மலை இவைகள் அனைத்தும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளாகும். இந்த மலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தர்மபுரி, சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் எல்லையாக அமைந்துள்ளது. பலருக்கும் தெரியாத கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு அற்புதமான மலை தொடர்ச்சி தாங்க இந்த கல்வராயன் மலை. இந்த மலையிலிருந்து வரும் தண்ணீர் தான் கோமுகி அணையில் அடைக்கப்பட்டு இங்கு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மலைத்தொடர்ச்சி 1975 வரையிலும் இந்திய வரைபடத்தில் சேர்க்கப்படாமல் இருந்திருக்கிறது. எதனால் இந்த மலை இந்திய வரைபடத்தில் சேர்க்கப்படாமல் உள்ளது என்றுதாங்க இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம். வணக்கம் மக்களே. கல்வராயன் மலை இந்தியா தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க இந்த கல்வராயன் மலை 1975 வரையிலும் இந்திய வரைபடத்திலே இல்லாமல் இருந்திருக்கு என்று சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம இந்தியாவிற்கு 1947 ஆகஸ்ட் 15 தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த கல்வராயன் மலையில் இருக்கும் மக்களுக்கு 1975 தாங்க சுதந்திரமே கிடைச்சிருக்கு. இந்த மக்கள் பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து வந்து இங்கு குடியேறியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கல்வராயன் மலை மக்கள் பல்லவ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் போர் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலிருந்து வந்த இந்த மக்கள் கல்வராயன், சேர்வராயன், கொல்லிமலை இந்த மலைகளில் தஞ்சம் அடைந்து இங்கேயே வாழத் தொடங்கியுள்ளனர். விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் மன்னர்கள் தங்களுக்கான வரியை பல ஊர்களிலிருந்து வசூலித்து தருவதற்காக பாளையக்காரர்களை நியமித்துள்ளார்கள். அதே போன்று இந்த கல்வராயன் மலையிலும் பாளையக்காரர்களை நியமித்துள்ளார்கள். அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஜாகீர்தார்கள் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வராயன் மலைக்கு நியமிக்கப்பட்ட பாளையக்காரர்கள் ஒரு காலகட்டத்தில் ஜாகீர்தாராக மாறியிருக்கார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாகீர்தார்கள் கல்வராயன் மலையை 3 பகுதிகளாக பிரித்து குறுநில மன்னர்களாகவே ஆட்சி செய்திருக்காங்க. இந்த கல்வராயன் மலையை ஆண்ட 3 ஜாகீர்தார்கள் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இங்கிருந்த மக்களிடமிருந்து வரியை வசூலித்து இவர்கள் ஒரு பங்கும் ஆங்கிலேயரிடம் ஒரு பங்கும் தந்திருக்கார்கள். விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் இருந்து 1975 வரையிலும் இவர்கள் கைவசம்தான் இந்த கல்வராயன் மலை இருந்துள்ளது. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து 28 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இங்குள்ள மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது. இந்த ஜாகீர்தார்கள் இங்குள்ள மக்களிடம் எதற்கெடுத்தாலும் வரி வசூலித்து மிகவும் கொடுமைப்படுத்தியுள்ளார்கள். அவர்கள் எதற்காகலாம் வரி போட்டார்கள் என்று பார்த்தால், அரிவாள் வரி, வீட்டில் எத்தனை ஆண்கள் உள்ளார்களோ அத்தனை ஆண்களுக்கும் தனி வரி, வீட்டு வரி, வெள்ளை ஆட்டுக்கு தனி வரி, மாட்டுக்கு தனி வரி, புல்லுக்கு வரி, நிலத்தில் ஏறு தொழுதால் அதற்கு வரி, திருமணம் ஆனால் வரி, திருமணம் ஆகாவிட்டால் அதற்கு தனி வரி, இப்படி எல்லாத்துக்கும் வரி போட்டு இங்குள்ள மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தியுள்ளார்கள். அப்படி இங்குள்ள மக்களில் யாராவது ஒருவர் கூட வரி கட்டாவிட்டால் அவர்கள் வீட்டிலிருந்து பொருட்கள் எடுத்து வந்து ஏலம் விட்டு அதிலிருந்து வரியை எடுத்துள்ளனர். இந்த ஜாகீர்தார்கள் தங்களுக்கு தேவையான உணவுகளையும் மக்களிடமிருந்து இலவசமாக எடுத்திருக்காங்க. அதாவது பால், தயிர், சாப்பாடு இவைகளை அனைத்தையும் மக்களிடமிருந்து எடுத்திருக்காங்க. ஜாகீர்தார்கள் இந்த கல்வராயன் மலையில் குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்திருக்காங்க. அவர்களுக்கென்று தனி அரண்மனை, அவர்கள் செல்வதற்கு பல்லாக்கு எல்லாம் இருந்திருக்கிறது. இவர்களுக்கு இங்குள்ள மக்கள் கட்டுப்படாவிட்டால் பஞ்சாயத்து நடத்தி சவுக்கடி அடிக்கப்பட்டு அவர்களை ஊறவிட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகளும் எதற்கெடுத்தாலும் வரியை போட்டு இங்கிருக்க மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த ஜாகீர்தார்கள். 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது. அப்போது கூட இந்த கல்வராயன் மலை இந்த ஜாகீர்தார்கள் கைவசம்தான் இருந்துள்ளது. இப்படி பல வருடங்களாக இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இந்த கல்வராயன் மலை இருந்துள்ளது.
1975 காலகட்டத்தில் பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தியால் ஜமீன்தார்கள் முறை, குறுநில மன்னர்கள் ஆட்சி முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது. 1976க்கு பிறகுதான் இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்கே இந்த கல்வாய் மலை வந்துள்ளது. இங்கிருந்த ஜாகீர்தார்கள் இந்த கல்வாய் மலையில் இருந்த மக்களோடு மக்களாகவே வாழத் தொடங்கியுள்ளனர். 1976 தான் இந்தியாவுடைய வரைபடத்தில் இந்த கல்வாய் மலை சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த கல்வாய் மலை முழுவதும் இந்தியா கட்டுப்பாட்டில் வந்தாலும் 1991 தான் இங்கு முதலில் தேர்தல் நடைபெற்றுள்ளது. அப்போதுதான் இங்குள்ள மக்கள் முதலில் வாக்களித்துள்ளார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த கல்வாய் மலையில் 176 கிராமங்களும் 75,000 மக்களும் வசித்து வருகின்றன. இப்போது கூட இங்க இருக்கும் மக்கள் போதிய வசதி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு தாங்க இருக்காங்க. இந்த கல்வாய் மலையில் பருத்தி, கடுக்காய், சோளம், மரவள்ளிக்கிழங்கு போன்றவற்றை இவர்கள் விவசாயம் செய்து வருகின்றன. இந்த கல்வாய் மலையில் இவர்கள் விவசாயம் செய்த பருத்தி, சோளம், கிழங்கு அறுவடைக்கு பிறகு பக்கத்து மாநிலத்திற்கு வேலைக்கு செல்வார்களாம். அங்கு கிடைக்கும் வேலைகளை செய்து இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இந்த மக்கள் இருக்கிறார்கள். இந்த கல்வாய் மலை சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டால் இங்கிருக்கும் மக்களுக்கு பல வேலைகள் இங்கு கிடைக்கும். இந்த கல்வாய் மலையில் சுற்றி பார்க்க என்னென்ன இடங்கள் இருக்குன்னு அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்வாய் மலையின் வரலாறு பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.